தமிழக அரசியல் வரலாற்றின் தவிர்க்க முடியாத சக்தி. 1948ஆம் ஆண்டு இதே நாள் கர்நாடக மாநிலம் மேலுக்கோட்டேவில் தமிழ் குடும்பத்தில் பிறந்தவர். 2 வயதில் தந்தை இறந்துவிட, தாயார் சந்தியா குடும்பத்தை காப்பாற்றும் சூழலில் சென்னைக்கு வந்துவிட, தாத்தா பாட்டி அரவணைப்பில் வளர்ந்தவர். 10 வயதில் சென்னை வந்த ஜெயலலிதா சர்ச் பார்க் பள்ளியில் படித்தார். படிப்பு விளையாட்டில் படு சுட்டியான ஜெயலலிதா 10ஆம் வகுப்பில் மாநில அளவில் முதலிடம் பிடித்தார். 1961இல் ஸ்ரீ ஷைல மகாத்மே என்ற கன்னட படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார். 1965இல் வெண்ணிற ஆடை திரைப்படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமானார் ஜெயலலிதா. எம்ஜிஆர், சிவாஜி, என்.டி. ராமாராவ், நாகேஸ்வர ராவ் என முன்னணி நடிகர்களோடு பல மொழி படங்களிலும் பிஸியானார். புத்தகங்கள் படிப்பதன் வாயிலாக தனது அறிவை விசாலமாக்கியவர். திரைத்துறையில் வெற்றிகள் பல கண்ட கதாநாயகி. எம்ஜிஆரின் நட்பில் 1982ஆம் ஆண்டு அதிமுகவில் இணைந்தார் ஜெயலலிதா. மறு ஆண்டே கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளரானவர். 1984ஆம் ஆண்டு எம்ஜிஆர் சிகிச்சைக்காக அமெரிக்கா செல்ல, அப்போதைய சட்டப்பேரவை தேர்தலில் சூறாவளி பிரச்சாரம் செய்தார். அதிமுக அமோக வெற்றியை வசமாக்கியது. மாநிலங்களவை எம்பியாக நாடாளுமன்றம் சென்ற ஜெயலலிதா பன்மொழி பேச்சு திறமையால் அரசியலில் சிறப்பான இடம் பிடித்தார். ஆவேசமான அவரது பேச்சு தமிழ் மக்களையும் ஈர்த்தது. ஜெயலலிதாவுக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கை எண் 185. இது மாநிலங்களவை எம்பியாக அண்ணா இருந்தபோது அமர்ந்த இருக்கை. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக பிளவுபட்ட போது ஒரு அணிக்கு தலைமை தாங்கிய ஜெயலலிதா 1989 சட்டப்பேரவை தேர்தலில் எத்தனையோ விமர்சனங்களை தாண்டி சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவரானார். தமிழகத்தின் முதலாவது பெண் எதிர்க்கட்சி தலைவரானார் ஜெயலலிதா. அதிமுக அணிகள் இணைந்து இரட்டை இலை சின்னம் கிடைத்ததும் 1989 நாடாளுமன்ற தேர்தலில் நாகையை தவிர அனைத்து தொகுதிகளையும் வாரி சுருட்டியது அதிமுக காங்கிரஸ் கூட்டணி. 1991 சட்டப்பேரவை தேர்தலிலும் இதே வெற்றி எதிரொலிக்க தமிழகத்தின் முதல்வரானார் ஜெயலலிதா.